ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தேர்வு தோழி. டிஎன்பிஎஸ்சி தமிழ்லேருந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து தேப்பு மீனாட்சி சுந்தரனார் பற்றிய டிஎன்பிஎஸ்சி கேள்விகள் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், இலக்கிய வித்தகர் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா, இலக்கிய வித்தகர் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? மீனாட்சி சுந்தரனார். கொஷின் நம்பர் 2, பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பன்மொழி புலவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா, மீனாட்சி சுந்தரனார். கொஷின் நம்பர் 3, மதுரை பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக பணியாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, தற்போது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் சொல்றாங்க. முதல் துணைவேந்தராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா, மீனாட்சி சுந்தரனார். கொஷின் நம்பர் 4, வெளிநாட்டு பல்கலைக்கழகமான சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய தமிழ் அறிஞர் யார்? வெளிநாட்டு பல்கலைக்கழகமான சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய தமிழ் அறிஞர் யார்? மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா, மீனாட்சி சுந்தரனார். நெக்ஸ்ட் ஒன், கொஷின் நம்பர் 5, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மொழியியல் மற்றும் இலக்கிய துறைகளின் தலைமை பேராசிரியராக விளங்கியவர் யார்? ஓகேங்களா, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மொழியியல் மற்றும் இலக்கிய துறைகளின் தலைமை பேராசிரியராக விளங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, யார் அப்படின்னு கேட்டால் மீனாட்சி சுந்தரனார். நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 6, இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் நாட்டு உரிமைக்காக மறியல் செய்து சிறை சென்ற ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 1941. ஒரு சில கொஷின்ஸில் வந்து 1944 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரெண்டுத்தையுமே பார்த்துக்கோங்க. இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் நாட்டு உரிமைக்காக மறியல் செய்து சிறை சென்ற ஆண்டு எது? 1941. ஓகேங்களா. கொஷின் நம்பர் 7, மத்திய அரசால் தேப்பு மீனாட்சி சுந்தரனாருக்கு வழங்கப்பட்ட உயரிய விருது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பத்மபூஷன் விருது 1967. மத்திய அரசால் தேப்பு மீனாட்சிக்கு வழங்கப்பட்ட உயரிய விருது எது? பத்மபூஷன் விருது 1967. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் 8, ரொம்ப ரிப்பீட்டடான கொஷின். தேப்பு மீனாட்சி சுந்தரனாரை நடமாடும் பல்கலைக்கழகம் என்று பாராட்டியவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா, தேப்பு மீனாட்சி சுந்தரனாரை நடமாடும் பல்கலைக்கழகம் என்று பாராட்டியவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். இது வந்து ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான கொஷின். ஓகேங்களா, இந்த மாதிரியான கொஷின்ஸ் உங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.